அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே 7ஆம் தந்திரத்திலே அமைந்த அதி உன்னதமான கருத்துக்கள் பொதிந்த ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிலே எம்பெருமான் ஈசனுடைய திருவடிகளை சென்று சேருவதற்கான வழிகளை பற்றி திருமூலர் சொல்லக்கூடிய நுணுக்கமான கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம். ஒன்று எனக் கண்டேன் எம் ஈசன் ஒருவனை நன்று என்று அடியினை நான் அவனை தொழ வென்று ஐம்புலனும் மிக கிடந்து என்புற அன்று என்று அருள் செய்யும் ஆதிப்பிரானே. 5 புலன்களைக் கொண்டும் கூட எம்பெருமான் ஈசனுடைய ஆனந்தமயமான தத்துவத்தை உணர முடியும் என்று குறிப்பிடுகிறார் திருமூலர். இது எப்படி சாத்தியம்? கண்டதெல்லாம் எம்பெருமான் ஈசனை கண்டன, நுகர்ந்ததெல்லாம் எம்பெருமான் ஈசனின் சுகந்த மனத்தை நுகர்ந்தன, உண்டதெல்லாம் எம்பெருமான் ஈசனுடைய அருட்பிரசாதத்தை உண்டன. இப்படி புலன்கள் வழியாக நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தையும் கூட ஈஸ்வர வடிவமாகவே பார்க்கும்போது ஆதிப்பிரானை நாம் புலன்களைக் கொண்டும் அறிந்தவர்கள் ஆவோம் என்பது பொருளாகிறது. ஈசன் ஒருவன்தான், அவன் பலவாக இருக்கவில்லை. ஆனாலும் கூட அவன் பற்பல உயிர்களுக்குள்ளும் தன்னை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறான். ஒரே ஈசன் கதிரவனின் கிரணங்கள் எப்படி நீர்க்குமிழிகளின் மீது பிரதிபிம்பித்து காணுகின்றனவோ அதுபோல சகல உயிர்களுக்குள்ளும் தன்னை நுழைத்து அங்கே இருந்து ஆட்சி செலுத்தக்கூடியவனாக எம்பெருமான் ஈசன் இருக்கிறான். அது காரணமாகவே எம்பெருமான் ஈசனை ஆதிப்பிரான் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். ஆதி என்றால் தொடக்கம். சகல உயிர்களுக்கும் தொடக்கமாக இருப்பது ஆதிப்பிரானாகிய எம்பெருமான் ஈசனே என்பது கருத்தாகிறது. மலர்ந்த அயன் மால் உருத்திரன் மகேசன் பலம் தரும் ஐமுகன் பரவிந்து நாதம் நலம் தரு சக்தி சிவன் வடிவாகி பலந்தரு லிங்கம் பரநந்தி ஆகுமே. அயன் மால் உருத்திரன் மகேசன், இப்படி நம்முடைய தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சிவதத்துவமே பற்பல விதமாக வெளிப்பட்டு இயங்குகிறது. அயன் என்பது பிரம்மாவை குறிக்கும். மனதின் ஒரு கூறுதான் பிரம்மா. அது அகங்காரம் என்கிற மனத்தின் கூறு என்று ஞானபிதா சித்த வேதத்திலே தெளிவாக அருளி செய்தார்கள். திருமால் என்று அழைக்கப்படுவது மனமே அன்றி வேறல்ல. உருத்திரன் என்று அழைக்கப்படுவது சித்தமாகவும், மகேசன் என்று அழைக்கப்படுவது ஈஸ்வர தத்துவத்தின் தொடக்கமாகவும் இருக்கிறது. 5 முகங்களைக் கொண்டு இந்த அண்டவெளி முழுவதையும் ஆட்சி செலுத்தக்கூடிய எம்பெருமான் ஈசன் 5 பூதங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். 5 பூதங்கள் வேறு, எம்பெருமானுடைய 5 முகங்கள் வேறு என்று கொள்ள இயலாது. காரணம், நமசிவைய என்கிற 5 எழுத்துக்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கிற 5ஆக வடிவாகி இருக்கிறது. இப்படி இந்த உலகிலே பார்க்குமிடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என்று நம்முடைய முன்னோர்கள் பாடியதைப் போல கண்களால் காணக்கூடியதும், காதுகளால் கேட்கக்கூடியதும், நாசியால் நுகரக்கூடியதும், வாயினால் சுவைக்கக்கூடியதும், சருமத்தால் தொட்டறியக்கூடியதுமான அனைத்தும், புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய அனைத்தும், அதன்றியும் உள்ளே இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற 4ம், இவற்றின் தொடக்கமாக இருக்கக்கூடிய ஜீவன், 5 முகத்தைக் கொண்டு இந்த உலகை படைத்திருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன், இது எல்லாமே வேறு வேறு என்று கருதி இருந்தால் நாம் ஏமாந்துதான் போவோம். இவை எல்லாமே ஒன்றுதான். இவையெல்லாம் இணைந்த அந்த ஒரு தொகுப்பான தோற்றத்திற்குத்தான் பரலிங்கம் என்று பெயர். அந்த லிங்க வடிவமே பரநந்தி என்றும் அழைக்கப்படுகிறது. பரம் என்றால் அண்டவெளி, நந்தி என்பது தொடக்கம். இந்த அண்டவெளியினுடைய தொடக்கமும் முடிவுமாக இருப்பது பராபரமாகிய ஈஸ்வர தத்துவமே. இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக திருமூலர் குறிப்பிடுகிறார். மேவி எழுகின்ற செஞ்சுடர் ஊடு சென்று ஆவி எழும் அவனன்றே உடல் உற மேவப்படுவதும் விட்டு நிகழ்வதும் பாவித்து அடக்கில் பரகதிதானே.
பரகதி பரவெளி என்கிற ஆகாயத்திலே பராபரமாகிய அருஞ்சுடர் பிரகாசத்தோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த நிலை. கதி என்பது போக்கு, பரகதி என்பது ஆகாய வழி செல்லக்கூடிய போக்கு. ஆகாய வடிவாக இருக்கக்கூடிய பராபரத்தை சென்று சேர வேண்டும் என்றால் இந்த உடல் கொண்டு வாழ்ந்திருக்கிற இந்த வாழ்க்கையிலே மனத்தை செலுத்தி விடாமல் இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றலாகிய ஜீவசக்தியாகிய வாயுவை விளங்கி இருக்க வேண்டும். மேவப்படுவதும் விட்டு நிகழ்வதும் ஜீவசக்தியாய வாயுதான். உள்ளே இருந்து ஆவியாக எழக்கூடியதும் அவனை அன்றி வேறல்ல. சரீரம் என்று நாம் சொல்வது தொட்டறியக்கூடிய இந்த பருவுடல் அல்ல. ஜீவசக்தியாய வாயு இணைந்திருக்கும் போதுதான் இதற்கு சரீரம் என்று பெயர். இது பற்றிய அதிக விளக்கங்களை பெறுவதற்கு ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் பாடியருளிய சித்தவேதம் என்கிற நூற்தொகுப்பை வாசித்து பாருங்கள். இங்கே திருமூலர் சொல்லக்கூடிய திருப்பாடலுக்கான முழு விளக்கத்தையும் அங்கே காணலாம். எழுகின்ற செஞ்சுடர், அந்த செஞ்சுடர் என்பது எப்படி எழும்? காற்று வீசும் போதுதான் சுடர் எழும். தனித்திருக்கும் நெருப்பு கனன்றபடியாக இருக்கிறது. காற்று வீசும்போது அது ஜுவாலை விட்டு எரிகிறது. அதன்றியும் அருகிலே இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஆகர்ஷணம் செய்து தகத்தகாயமாக கொழுந்து விட்டு எரிகிறது. நெருப்பு எரிய வேண்டும் என்றால் காற்றின் உதவி வேண்டும். நெருப்பு என்பது ஜீவனாகவும் காற்று என்பது ஜீவசக்தியாய வாயுவாகவும் இருக்கிறது. இதை எழுப்புவதும் நிறுத்துவதும் ஒரு யோகியின் கடனாகிறது. குறிப்பு இதுதான், வேறேதுமல்ல. ஜீவசக்தியாய வாயுவின் துணை கொண்டு ஜீவனின் பிரகாசத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகி பரகதியை அடைவான் என்பதே அது. உடல், பொருள், ஆவி உதகத்தால் கொண்டு படர்வினை பற்று அறப் பார்த்து கை வைத்து நொடியின் அடி வைத்து நுண்ணுணர்வாக்கி கடிய பிறப்பறக் காட்கென நந்தியே. நந்தி என்று இங்கே திருமூலர் குறிப்பிடுவது எம்பெருமான் ஈசனை அன்றி வேறல்ல. உடல், பொருள், ஆவி என்று அழைக்கப்படுவது உதகத்தை கொண்டு படர்வினையை பற்றற பார்த்து கைவித்து தரக்கூடிய ஆற்றல் பொருந்தியது. படர்வினை என்பது எப்படி ஏற்படுகிறது? புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலகத்தின் மீது நாம் வைக்கக்கூடிய பற்றுக்கள் தான் கர்மவணிகளாக வெறுகின்றன. உடல், பொருள், ஆவி என்பது ஜீவன், ஜீவசக்தியாகிய வாயு மற்றும் மனம் என்றாகிறது. உதகம் என்பது மலைகளிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நீர். சதுரகிரி மலை மற்றும் கொல்லிமலை பகுதிகளிலே மனிதர்கள் செல்ல முடியாத அடர் வனங்களுக்குள்ளே இந்த வகையான உதக நீர்கள் இருக்கின்றன. இந்த உதக நீர்களிலே எதுபட்டாலும் கல்லாக போய்விடும். இது பற்றிய தகவல்களை சதுரகிரி தலபுராணம் தெளிவாக சொல்லுகிறது. சித்தர் மக்களும் இதை பற்றி சொல்லுகிறார்கள். இந்த உதக நீரின் துணை கொண்டு எந்த ஒன்றையும் கட்டிவிட முடியும். பாடானங்களை கட்டினார்கள், உலோகங்களை கட்டினார்கள், உபரசங்களை கட்டினார்கள், பற்ப செந்துருங்கள் தயாரிப்பதற்கு இந்த வகையான உதக நீர்களை பயன்படுத்தினார்கள். உதகம் என்பது என்ன? திரவரூபத்தில் இருக்கக்கூடிய அல்லது திடரூபத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒன்றையும் அதன் ஆற்றலை முழுவதுமாக கொன்று அதை இறுக்கி கட்டி பாறை போல செய்துவிடக்கூடிய தத்துவத்திற்கு உதகம் என்று பெயர். இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கக்கூடிய நாம் கொண்டிருக்கக்கூடிய கர்மமணிகள் நம்மை பந்தப்படுத்தி வைத்திருக்கின்றன. யோக சாதன பயிற்சியின் மூலமாக சிரத்தின் உள்ளே இருந்து அமிர்தமாக இறங்கி வரக்கூடிய அமிர்தபானம் என்கிற நீர் உதக நீராக மாறியிருந்து சிறிது சிறிதாக சேர்ந்திருக்கக்கூடிய கர்மவினைகளை எல்லாம் நெருக்கி அதை ஒன்றுமில்லாமல் அடித்துவிடக்கூடிய காரியத்தை செய்கிறது. ஒரு நொடிக்குள்ளாக இந்த காரியம் சாத்தியப்பட்டுவிடும். இந்த பிறப்பு இறப்பு என்று அழைக்கப்படக்கூடிய கொடிய சுழற்சியிலே இருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய தத்துவம் சிரத்திற்குள்ளே இருந்து இறங்கி வரக்கூடிய உதகம் என்று சொல்லப்படக்கூடிய அமிர்தபானத்தை அருந்தும் போது நமக்கு வாய்க்கிறது என்பதே கருத்தாகிறது. சித்தவித்தை முதலாகிய வாசியோக பயிற்சிகளை செய்யக்கூடிய யோக சாதகன் தனக்குள்ளே சிரத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய அமிர்தபானத்தை அருந்தும் போது அவனுடைய கர்மவினைகளெல்லாம் அற்றுப்போகிறது என்பது பொருளாகிறது. கர்மவினையை நீக்கிக் கொள்ளவும் பரகதி பெறவும் வாசி என்பது அவசியமாகிறது என்பதே திரண்ட கருத்தாகிறது. உயிரும் சரீரமும் ஒன்பொருளான வியவார் பரமும் பின் மேவும் பிராணன் செயலார் சிவமும் சிற்சக்தி ஆதிக்கே உயலார் குருபரன் உய்யக் கொண்டானே. குருபரன் உய்யக் கொண்டான்.
குரு என்பது எது? அடங்கிய மனமே சத்குரு என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவேதத்திலே தெளிவாக அருளிச் செய்தார்கள். உயிர், சரீரம் என்று இரண்டாக எதையும் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை. உயிர் என்பது ஜீவனும், சரீரம் என்பது பார்க்கும் பருவுடலும் என்று கருதியிருப்பது தவறானது. சரீரம் என்று சொன்னாலே அது ஜீவசக்தியாய வாயுவைத்தான் குறிக்கும் என்பதை சித்தவேதத்தின் துணை கொண்டு நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். எதற்கும் மேலான பொருளாக ஒன்பொருளாக இருக்கக்கூடியது பராபரமே. மேலும் அந்த பராபரத்தினுடைய சலனத்திற்குத்தான் பிராணன் என்று பெயர். அந்த பிராணன் என்பதே ஜீவசக்தியாய வாயு என்கிற பெயர் பெற்று உடல் முழுவதும் பரவி நம்மை பாதுகாத்து காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கிறது. இத்தனையும் செய்யக்கூடிய செயல்பாடுகளை அறிவதும் புரிவதும் அதன் மூலமாக மேன்மை பெறுவதும் யோகியின் அன்றாட பயிற்சியின் மூலமாக சாத்தியப்படுகிறது. ஜீவசக்தியாய வாயுவாக மனம் சலித்து கீழே இறங்கக்கூடிய ஒன்றை நாம் தடுத்து நிறுத்தி மறுபடியும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற 4 நிலையிலிருந்து மாற்றி ஜீவசக்தியாய வாயு என்கிற ஒற்றை நிலையாக மாற்றும் போது பரகதி வாய்க்கும். அப்போது நம்முடைய மனமே குருவாக மாறி அமைந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய அனைத்து விதமான சூட்சுமங்களையும் நமக்கு தெரியப்படுத்தும் என்பது கருத்தாகிறது. இப்படித்தான் தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயுவின் துணை கொண்டுதான் அனைத்து சித்தர் பெருமக்களும் அண்ட சராசரங்களையும் தாண்டி இருக்கக்கூடிய அற்புதங்களையும் அமர்ந்த இடத்திலேயே இருந்தபடியாக கண்டறிந்தார்கள். தனக்குள்ளே தன்னை நுழைத்து சிவசக்தியாய வாயுவை சிவத்தோடு சேர்க்கும் காரியத்தை செய்யக்கூடிய யோகி இந்த உலகில் அறிய முடியாத இரகசியங்கள் என்று எதுவுமே இருக்காது. எனவே யோக சாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் சித்த குருமார்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக பயணிக்கும் போது உறுதிபட பிரபஞ்ச ரகசியத்தை மாத்திரமல்லாது தன்னுடைய பிறப்பு ரகசியத்தையும் அறிந்து கொள்வார்கள் என்பது கருத்தாகிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.